நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? நீ ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நல்லா உனக்கு நன்மை வரணும்னா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. உனக்கு நன்மை வரணும்னா, ஆமென். உங்க குடும்பத்துக்கு நன்மை வரணும்னா, உங்க சந்ததிக்கு நன்மை வரணும்னா தேவன் சொல்ல, நான் இன்று உனக்கு விதிக்கிற கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை வசனத்தை கை கொள்ளணும். ஆமென். இதுல தான் நமக்கு நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உழைப்புல நன்மைகள் இருக்கலாம். நீங்க உழைப்பு நன்மை இருக்கலாம். அது உங்களை திருப்திப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. அது உங்களை திருப்திப்படுத்தாது. அது குறைகளை கொண்டு வரும். ஆனா எது உங்களை திருப்திப்படுத்துமா? இந்த தேவன் கொடுக்கிற இந்த நன்மையான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற நன்மையான வார்த்தை. இந்த வார்த்தை என்ன செய்யணுமா? நீ கைக்கொள்ளணும். கட்டளைகளை கைக்கொள்ளணும். எப்படி கைக்கொள்ளணுமா? முழு இதயத்தோட. ஆமென். வாசிப்பல்லவா என்ன செய்யணுமா? அவருக்கு அன்பு கூர்ந்து, எப்படி அன்பு கூர்ந்து? முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் எப்படி செய்யணும்? முழுமையாக செய்யணும். முழுமையாக வசனத்தை வாசிக்கணும், முழுமையாய் கைக்கொள்ளணும், முழுமையாய் கீழ்ப்படியணும், முழுமையாய் நடக்கணும், முழுமையாய் தேவன் சத்தத்திற்கு செவி சாய்க்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன செய்யணுமா? இந்த வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்மகிட்ட எதுவும் கேட்கணும். ஹலோ, நீ கவனிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மகிட்ட வேற எதையும் கேட்கல. எதையும் கேட்கல. எதை கேட்கிறார் தெரியுமா? நீ வசனத்தை கைக்கொள்ளு, அதான் நன்மை கொண்டு வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனத்தை கைக்கொள்ளுகிற குடும்பத்துல நன்மை குறைபடாது.